भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति। कैवल्य उपनिषद முதல் மந்திரம். अत आश्वलायनो भगवन्तं परमेष्टिनम् उपसमेद्योवाच अत आश्वलायनो भगवन्तं परमेष्टिनम् उपसमेद्योवाच ஒவ்வொரு உபனிஷத்தும் குரு சிஷ்ய கேள்வி பதில் சம்வாதமாக இருக்கும் சொல்லி பார்த்தோம். சிஷ்யன் கேள்வி கேட்க குருவானோர் பதில் சொல்லுவார். முதல்ல அப்படி இருக்கும். குருவானோர் பாடம் நடத்திய பிறகு சிஷ்யன் நம்முடைய பாடத்திலிருந்து என்ன புரிந்து கொண்டான் என்பதற்காக குரு கடைசியாகவும் கேட்பார், நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லி. அப்போ சிஷ்யன் தான் கேட்ட பாடத்தில் தனக்கு கிடைத்த தெளிவை சொல்லணும். அதுவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இந்த குரு சிஷ்ய சம்வாதத்தில் என்னென்ன பலன் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த அறிவை குருவிடமிருந்து தான் பெற வேண்டும், அந்த கருத்து கிடைக்கிறது. இது குரு சிஷ்ய பரம்பரையில் வருவதால் அனாதி காலமாக தொடர்ந்து வருவது, அந்த கருத்தையும் பார்த்தோம். அடுத்து குரு சிஷ்ய முறையில் வர்றதுனால சிஷ்யனுக்கும் குருவுக்கும் இருக்க வேண்டிய சில தகுதிகளையும் இது குறிக்கின்றது என்றும் பார்த்தோம். அடுத்து கேள்வி பதிலாக இருந்தால் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் சொல்லியும் பார்த்தோம். இதெல்லாம் இந்த குரு சிஷ்ய சம்வாதமாக இருப்பதற்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள். இதோடு சென்ற வகுப்பில் நாம் நிறுத்தியிருந்தோம். இனி நாமும் இந்த பத்ரம் கர்ணேபிகி, அது சாந்தி பாடமாக இருக்கும். அதை ஒவ்வொரு உபநிஷத்திலும் சொல்ல திருப்பி வாங்கி சொல்லலாம். அடுத்து இந்த முதல் மந்திரத்தில் அத ஆஸ்வலாயன பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்ய உவாச்ச. இந்த மந்திரத்தில் உபநிஷத்தில் வரதெல்லாம் மந்திரம் சொல்லுவோம். பகவத்கீதை போன்ற கிரந்தங்களில் வரதெல்லாம் ஸ்லோகம் சொல்லுவோம். இந்த மந்திரத்தில் சிஷ்யனை அறிமுகப்படுத்தி, இப்படிப்பட்ட சிஷ்யன் இப்படிப்பட்ட குருவை நாடி கீழ்கண்ட கேள்வியை கேட்டான். அதுதான் இங்கே மந்திர அர்த்தத்தை பார்ப்போம். முதல் மந்திரம் சிஷ்யனுடைய கேள்வி. ஆஸ்வலாயனக, இது சிஷ்யருடைய பெயர். இவர் மிகவும் பிரசித்தமான ஒரு ரிஷி. உபநிஷத்து இலக்கியங்களில் பல ரிக்வேத மந்திரங்கள் இவர் பெயரிலேயே வெளிப்பட்டதாக சொல்லி இருக்கின்றது. பல மந்திரங்கள் இவரிடமிருந்தே வெளிப்பட்டு இருக்கின்றது. அவரை பற்றி ஒரு அறிமுகம், சிஷ்யனை பற்றி ஒரு அறிமுகம். ஏன்னா சிஷ்யன் எப்படிப்பட்டவன் தெரியணும், சாமானியமானவன் இல்லை. பொதுவாக நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்முடைய நம்பிக்கை என்னென்றால், வேத மந்திரங்கள் எல்லாம்
மிக மன தூய்மையடைந்த ரிஷிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது, இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டது. அப்படி எந்தெந்த ரிஷி மூலமாக இந்த மந்திரங்கள் வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த ரிஷியின் பெயரிலோ அல்லது அந்த மந்திரங்கள் அப்படி வழங்கி கொண்டிருக்கும். அப்படி ரிக்வேத மந்திரங்கள் நிறைய இவருடைய பெயரில் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ரிஷிக்கு என்ன சொல்லுவோம்னா, அவர் மந்திரத்தை எழுதியவர் சொல்ல மாட்டோம், மந்திர திரஷ்டா, மந்திரத்தை பார்த்தவர் அல்லது நமக்கு அப்படியே வழங்கியவர் சொல்லி அர்த்தம். இறைவன் இவர்கள் மூலமாக மந்திரங்களை நமக்கு வழங்கினார். அதனால தான் அவர் மந்திர திரஷ்டா, கர்த்தா இல்லை. ஆமாம், மந்திர திரஷ்டான்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய எளிமையான விஷயங்கள் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம். மந்திரங்களை பார்த்தவர். அவ்விதத்தில் ரிக்வேதத்தில் உள்ள பல மந்திரங்கள் இவரிடம் இருந்தே வந்தது. இப்படிப்பட்டவரே அந்த பிரம்ம விதைக்காக ஒரு குருவை நாடுகின்றார் சொல்றார். பாருங்க, அவர் யார்? பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மாஜி. சொல்லுங்களே, இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், வருணலோகம், பித்ருலோகம்லாம் சொல்கிறோம் பாருங்கள். அதுபோல் பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாஜி தான் இவருடைய குரு. சதுர்முக பிரம்மா, 4 தலைகளோடு இருக்கக்கூடிய சிருஷ்டி கர்த்தாவாக இருப்பவர். பிரதம ஜக, சிருஷ்டியுடைய முதலில் தோன்றியவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் மந்திரங்கள் உபநிஷத்து படித்தா கிடைக்கிற தகவல்கள் நமக்கு. அதுதான் சொல்றாரு பாருங்க, பகவந்தம் பரமேஷ்டினம். பகவந்தம் சொல்லி சொன்னா பகவான், பரமேஷ்டினம் சொல்லி சொன்னா சதுர்முக பிரம்மா, 4 தலைகளோட கூடிய சிருஷ்டி கர்த்தா, படைக்கும் தொழிலை செய்பவர் அல்லது பிரம்மலோகத்திற்கு அதிபதியாக இருப்பவர். அந்த பிரம்மலோகத்தை பற்றியெல்லாம் எப்படி போக முடியும்ன்றதான் அதெல்லாம் நம்ம பின்னால் பார்ப்போம். அடுத்து பரமேஷ்டி சொல்லி சொன்னா மேலான ஸ்தானத்தில் இருப்பவர் சொல்லி அர்த்தம். மேலான ஸ்தானத்தில் இருப்பவர். உபசமேத்திய, அவரை அணுகி. உவாச்ச, கேட்டாராம். எதை கேட்டார்? கீழ்கண்டவற்றை கேட்டார். முதல் சொல் பாருங்க, அத என்றால் பிறகு. அதுதான் அர்த்தம். இந்த வார்த்தை ரொம்ப விசேஷமான ஒரு சொல். பிரம்மசூத்திரத்தில் அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. பிரம்மசூத்திரத்தையே வியாசாச்சாரியர் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கார். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அத என்பதில் பல பக்கங்கள் அந்த வார்த்தைக்கு விசாரம் பண்ணியிருக்காங்க. இங்கே அத சொல்லி சொன்னா பிறகு. பிறகு என்றால் எதன் பிறகு? பிறகு நம்ம எதனா பேசணும்னு சொல்லலாம், பிறகு பார்த்துக்கலாம். பிறகுன்னா எப்போங்க? இங்கே எதன் பிறகு? இதில் பெரிய சர்ச்சையே இருக்குது, விசாரமே இருக்குது, விதவிதமான கோணங்களில் சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்கே நமக்கு தேவையான அர்த்தம் ஆச்சாரியர் சங்கரர் கூறுவார். பிறகு என்றால் சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம். ஒரு சிஷியன் சாதன சதுஷ்டய சம்பத்தி, நமக்கு தெரியும், தத்துவபோதம் படிச்சிருப்பீங்க. விவேகம், வைராகியம் முதலிய சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைந்த பிறகு 4 விதமான தகுதிகளை ஒருவன் அடைந்த பிறகு. எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணுமே, இருக்கு. அதிகாரித்துவ அனந்தரம். அதிகாரித்துவம் சொல்லி சொன்னால் அதிகாரம் ஆஃபீஸர் அப்படி அர்த்தம் இல்லை, தகுதியை அல்லது பக்குவத்தை அடைந்த பிறகு. அதுதான் எல்லா சர்ச்சையும் பண்ணி கடைசியில் கிடைக்கிற விஷயம் இது. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். தகுதியை ஏற்படுத்தி கொண்ட பிறகு, அதுதான் இங்கே அர்த்தம். ஆஸ்வலைனர் என்ன பண்ணார்? பகவான் பிரம்மாவை நாடினார். இவருக்கும் தகுதி இருந்ததால் தகுதியான குருவை நாடினார். அதுதான் நம்ம சொல்லுவோம், ஒரு குருவை நாடுறது சிஷ்யனுக்கு முதல்ல இருக்க வேண்டியது. சரியான சிஷ்யனாக நாம் மாறி அமைந்தால் தகுதியான குருவை நம் முன் கொண்டு வந்து நிறுத்துவது இறைவனுடைய கடமை. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் சொல்றார், கிடைக்கும் சொல்றார். அப்போது நம்ம குரு வேணும்னு சொல்லி சொன்னால் நம்மை நாம் நன்கு தகுதிப்படுத்தி கொண்டால் இறைவனே நமக்கு, அவரே கூட நம்முடைய தகுதி பக்குவத்திற்கேற்ப வந்து நின்று உபதேசிப்பார்.
அல்லது மானிட உரு தாங்கி யாராவது அனுப்பி வைப்பார். அதனால்தான் குருவையும் இறைவனையும் வேற சொல்றதில்ல. ஈஸ்வரோ குரு ஆத்மேத்தி மூர்த்தி பேத விபாகினே. உருவத்தில் தான் வேறையே தவிர அவர் சாட்சாத் என்ன இறைவனே. இந்த பாவனை குரு இடத்துல சிஷ்யனுக்கு இருக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்த மந்திரத்தை சிலதெல்லாம் பார்க்கலாம். ஆக தகுதி இருந்ததால், தகுதி வந்ததால் குருவை நாடினார். சில நேரத்தில் நமக்கு தகுதி குறைவாக இருந்தாலும் கூட குருவினுடைய சகவாசத்தால் அந்த தகுதி நமக்கு வந்துவிடும். குருவோடு அணுக்கமாக இருந்தோம்னா அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய பார்வை, அவருடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் அதெல்லாம் நம்மளை தகுதிப்படுத்திடும். சரி, இவன் தகுதியை எப்படி அடைகின்றான் சொல்கின்றார். பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பிராமணக நிர்வேதம் ஆயாத். அதில் ரொம்ப அழகான பெரிய விசாரம் இருக்குது. அந்த தகுதி எப்படி அடைகிறான்றதை அதில் பார்க்கலாம். ஒரு 6 கேள்வி கேட்டு 6 கேள்விக்கு பதில் அந்த அற்புதமான உபநிஷத்து இலக்கியத்தில் விசேஷமான மந்திரம் அதில் இருக்குது. எப்போது நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பார்ப்போம், அது வேறு. இங்கே பாருங்க, உப சம் ஏத்திய. உப என்றால் அருகில். குருவை சாஸ்திரத்தில் சொன்னபடி முறையாக அணுகினார். சம் என்றால் சாஸ்திரத்தில் சொன்னபடி. ஏத்திய சொல்லி சொன்ன அடைந்து. முண்டக உபநிஷத்தில் இப்போ சொன்ன மந்திரத்தில் சமித் பாணிகி சன்னு சொல்வார். சமித் என்பது அங்கு அதிகாரித்துவத்தை, தகுதியை குறிப்பதாக நாம் பார்ப்போம் அந்த மந்திரத்தில். கைவில் நவனியத்தை சொல்லுவார், போனவன் வெறுங்கையோடு போகாமல் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. அடுத்து சொல்வார், வணங்கி நின்று அழுது சொல்வான். மாய வாழ்வு என்னுவதில் ரொம்ப நுணங்கினேன் ஐயனே. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடங்கள்ல. நான் சொல்லியிருக்கேன் சென்ற வகுப்பில். பகவன் ரொம்ப பணிவுடன். ஏதோ உங்களுக்கு தெரியுமா, சொல்லிக் கொடுங்களேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு சொல்லிவிடுவார். அப்படி கேட்டால், எனக்கு யார் தெரியும்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் கேட்குறது பணிவுடன். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதன் இனி தெரிந்து கொள். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ரொம்ப அழகான வார்த்தை. சித்வான் சுவாமி இந்த வார்த்தை அழகாக சொல்வார். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதன் இனி தெரிந்து கொள். வேறு எந்த வகையிலும் குருவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம வித்யாவை தெரிஞ்சிக்கவே முடியாது. சொல்லிக் கொடுக்குறது அங்கே முன் வரத்துக்கு ரொம்ப பார்ப்பாங்க. வேறு எதனாலும் நம்ம பெற முடியாது. ஒரு நல்ல குருவிடத்தில் நல்ல சிஷ்யன் எப்போ பேச வைக்க முடியும்னு சொன்னால், தகுதியோடு சென்று எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டால் சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த குருவை பேச வைக்கிற சக்தி, தகுதி சிஷ்யனுக்கு தான் இருக்குது. அவனுக்கு தான் சொல்லிக் கொடுப்பார். ஆக பகவான் பணிவுடன் அழைக்கின்றார். பகவானே, பகவான் சொன்னால் நம்ம பகவத்கீதையுடைய ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். அந்த வார்த்தைக்கு அர்த்தத்திலேயே 6 விதமான ஐஸ்வர்யங்கள் யாருக்கு இருக்கோ அவர்தான் பகவான். 6 விதமான ஐஸ்வர்யங்கள். பக என்றால் 6 ஐஸ்வர்யம், வன் என்றால் உடையவன். என்னென்ன பார்க்கலாம் பாருங்க. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ் ஸ்ரீயக ஞான வைராகியோ செய்வ ஷண்ணாம் பக இதீரணா. இது 6 விதமான தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். சமக்ரஸ்யனா முழுமையாக சொல்லுவாங்க. என்ரிச்சிடு வித்து சொல்கிற மாதிரி முழுமையாக சேர்க்க, பூர்ணமாக இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை. ஐஸ்வர்யம் சொல்லி சொன்னால் ஆளுபவன், ஈஸ்வரன், ரூலர் சொல்லி அர்த்தம். அடுத்து தர்மஸ்ய, தர்மஸ்யனா இங்கே புண்ணியம் சொல்லி அர்த்தம். அடுத்து யசக, யசஸ் சொல்லி சொன்னால் புகழ். அடுத்து ஸ்ரீ சொல்லி சொன்னால் செல்வம். 5 ஞானம், ஞானம் என்றால் தமிழ் அறிவு. அடுத்து 6வது பாருங்க வைராக்கியம். இது எல்லாம் இருந்தாலும் அதில் வைராக்கியமும் அவருக்கு இருக்குமா. இப்படி 6 விதமான தகுதிகள் யாருக்கு இருக்கோ அவர்தான் பகவான். ரொம்ப அழகான இந்த சம்பிரதாயத்தில் கேட்குறோன்னு வச்சிங்களேன், ரொம்ப அழகாக நல்லா புரிஞ்சுக்கலாம். கையில் நான் சிஷியோட பாட்டு சொல்கிறேன் பாருங்க.
வணங்கி நின்று அழுது சொல்வான். மாய வாழ்வு என்ற சோகத்தால் நான் ரொம்ப நுணங்கினேன் ஐயா, ரொம்ப நான் வந்து நூடுல்ஸா போயிட்டேன்றான். ரொம்ப நொந்து போயிட்டேன் சாமி. ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். கோஷ பாசம் இதெல்லாம் பாசம் இதெல்லாம் என்ன பிடிச்சிருக்கு, சின்னமாக்கினா துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிட்டு அப்படி பண்ணி என்னை ரட்சிக்க வேணும், காப்பாத்துங்க சுவாமி, என்னை காப்பாத்துங்க சுவாமி. சரி, இங்க கேள்வி கேட்டார். எதை பற்றி கேள்வி கேட்டார்? அந்த பிரம்மனை பற்றிய ஞானத்தை உபதேசியுங்கள். அப்ப தெரியுது இந்த சிஷ்யனுக்கு ஏதோ தெரியுது, முழுமையா தெரியல, எதுன்னு தெரியல, ஏதோ தெரியுது, அது எதுன்னு தெரியல. அதுதான் சிஷ்யனுடைய மனநிலை. அது எதுன்னு தெரிஞ்சிட்டா வந்து கேட்கறதுக்கு வேலை இல்லையே. ஏதோ சொல்றாங்க, ஆனா எதுன்னு தெரியல சார். நேரடியாக கேட்டுடுறாராம். என்ன கேட்டார் நம்ம பார்ப்போம், மந்திரத்தை பார்ப்போம். முதல் கேட்டது கேள்வி, இந்த முதல் மந்திரம் பாருங்க. அதிஹி பகவோ பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா சத்பி சேவியமானாம் நிகூடாம் யயா சிராத் சர்வ பாபம் விபோக்ய பராத் பரம் புருஷம் யாதி வித்வான். நேரடியாக கேட்டுடுறார். பகவக இறைவனே, பகவானே. யாரை கூப்பிடுறார்? குருவை கூப்பிடுற. ஒரு சிஷ்யனுக்கு குரு மேல இருக்க வேண்டிய அந்த அவர் தான் கடவுள், அவர் தான். அவரே குருவும், அவரே எல்லாம் எனக்கு தாய்மணரும் சொல்லுவார். எல்லாம் எனக்கு அவர் தான். அந்த பாவனையினால தான் அவனுக்கு அந்த ஞானம் இருக்கு பாருங்க. அது வெறும் சப்தம் இல்லை, மனதில் சென்று தைத்து தெளிவு அறிவை உருவாக்கும். மந்திரத்தை பார்ப்போம். அதிஹி, நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். அதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். தைத்திர உபநிஷத்துல பிருகுவள்ளியில முதல் மந்திரம், பிருகுர்வை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார அதிஹி பகவோ பிரம்மேதி. இந்த அதிஹி பகவோ அங்கேயும் வந்துருக்கு பிருகுவள்ளியில இருந்தால் பார்க்கலாம். உபநிஷத் மந்திரங்களை சும்மா ஒரு அறிமுகத்துக்கு தான் இந்த வார்த்தை அங்கேயும் வந்திருக்குன்னு சொல்லி. வருணரின் மகனான பிருகு என்ற ரிஷி தந்தையாகிய வருணரை அணுகினார். இறைவா, அப்போ எடுத்து கேட்கிறார், பிரம்ம என்ற ஒன்றை பற்றி உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள். வருணம் பிதரம் உபசசார் அதிஹி பகவோ பிரம்மேதி. எதை உபதேசம் செய்யணும்? பிரம்ம வித்யா, பரம்பொருளை மெய்ப்பொருளை பற்றி அறிவை எனக்கு வழங்குங்கள், உபதேசியுங்கள். நம்ம அப்பா அடுத்த எப்படின்னா கேட்டிருப்போமா? வேற எதையோ கேட்டிருப்போம். அறிவை கொடுங்க. பிரம்ம வித்யா, பரம்பொருளை மெய்ப்பொருளை பற்றி. வித்யா சொல்லிச்சுன்னா அறிவு, பிரம்ம சொல்லிச்சுன்னா பரம்பொருள். இந்த பிரம்ம என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. முக்கியமாக 2 அர்த்தம் பொருள் இருக்கு. முதல் பொருள் என்ன சொல்லி சொன்னா, முதலாக சிருஷ்டியின் முதலில் தோன்றிய பிரம்ம தேவனையும் பிரம்மன் என்று சொல்லுவாங்க. பிரதம ஜக அப்படி ஒன்று பார்த்துருக்கிறோம். அடுத்து எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பரம்பொருளுக்கும் பிரம்மம் என்றே பொருள். பிரம்மன், பிரம்மம். இங்கு பிரம்மம் என்றால் பரம்பொருளை பற்றி அறிவை எனக்கு தாருங்கள். அடுத்து இங்க இந்த உபனிஷத் மாணவர் பிரம்மத்திற்கு 3 அடைமொழிகளை தருகின்றார். என்ன? வரிஷ்டம், சதா சத்பிஹி சேவியமானா, 2வது, 3வது நிகூட்டா. 3 விசேஷணம், அட்ஜெக்ட்.
3 சொல்றார். வரிஷ்டம் சொன்னா மேலான, நோபலஸ்ட்னு சொல்லி அர்த்தம். மேலான, இதற்கும் வேற அர்த்தம் இருக்கு. முண்டகோபனிஷத்துல பராவித்யா, அதுக்கு மேலான அறிவு சொல்லி அர்த்தம். பகவான் கீதையில ராஜவித்யா ராஜகுக்யம் அப்படி சொல்லி சொல்றார். இந்த வித்தை தான் ராஜானாம் வித்யா, வித்தைகளுக்கெல்லாம் விசேஷமானது, ராஜாவை போன்றது. மேலான அறிவு சொல்லி அர்த்தம். எல்லா அறிவும் அறிவு தானே சுவாமி, இதில் என்ன அறிவில் மேலானது கீழானது இருக்கு அப்படி சொல்லி கேட்டால், அறிவில் மேலானது கீழானது என்பது இல்லை. அந்த அறிவு சொல்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை கூட மேலான வார்த்தையா சாமானியமான வார்த்தை என்றால், அந்த சொல்லால் குறிக்கப்படுகின்ற விஷயம், பொருள் இருக்க, அதை வைத்து அது மேலானதாக நாம் சொல்லலாம். ஆகவே இந்த அறிவு மேலான அறிவு. பொதுவாக அறிவு என்பது காதின் வழியாக சப்தம் வந்து விழுந்து மனதில் எண்ணங்களை உருவாக்கி நாம் பெறுகின்றோம், அறிவை பெறுகின்றோம். அந்த அறிவு மேலானதா கீழானதா என்பது எந்த பொருளை பற்றி அது பேசுகின்றது என்பதை பொறுத்தது தான். ஆகவே மேலான பிரம்மத்தை பற்றிய அறிவு, ஆகவே இது மேலான ஞானம் அல்லது அறிவு என்று அர்த்தம். ஆக மேலான பிரம்மத்தை பொறுத்தது பராவித்யா, மேலானது சொல்லி சொன்னோம் வரிஷ்டம் என்ற வார்த்தைக்கு. இரண்டாவது, மேலான பயனை கொடுப்பதால் இது மேலான அறிவு. பயனை பொறுத்தும் இது மேலானதுன்னு சொல்லி சொல்கிறோம். மேலான விஷயத்தை பொறுத்தது, அது பயனும் மேலானது, உயர்ந்தது. வாழ்க்கையில் வேறு எந்த ஞானத்தை, அறிவை அடைந்தாலும் அந்த மேலான பயனான நிறைவை, திருப்தியை, அமைதியை, மோட்சத்தை அது தருவதில்லை. ஆகவே இது மேலான பயனை கொடுப்பதால் மேலான அறிவு. ஆக மேலான பொருளை பற்றியது, மேலான பயனை பற்றியது. இங்கு மேலான பயன் என்றால் எந்த ஒன்றை அடைந்தால் அதற்கு மேல் மனம் வேறு ஒன்றை நாடாதோ, தேடாதோ, நிறைவு பெற்றுவிடுமோ, அதுதான் மேலான பலன். என்ன? மோட்சம். முண்டகோபனிஷத்து மாணவன் கேட்பான் பாருங்க, எந்த ஒன்றை அறிந்தால் வேறு எதையும் அறிய வேண்டியதில்லையோ, எந்த ஒன்றை அடைந்தால் வேறு எதையும் அடைய வேண்டியதில்லையோ, அதை பற்றி அறிவை தாருங்கள். பாதி தெரிஞ்சிருக்கு, மீதி தெரியல. அதே போல தான் இங்கேயும் அந்த கேள்விக்கு பதில் தான் அந்த முழு உபனிஷத்தும் முண்டகோபனிஷத் படிச்சிருக்கு. ஆகவே இந்த மோட்சத்தை அடைந்தால் அதற்கு மேல் அடைய வேண்டியது ஒன்றுமில்லை. ஆகவே வரிஷ்டம். இரண்டாவது அடைமொழி பாருங்க, சதா சத்பிகி சேவியமானம். சதா சொல்லி சொன்னா எப்பொழுதும், சத்பிகி மேலானவர்களால், சான்றோர்களால், நன்மையை நாடுபவர்களால், உண்மையை அறிய விரும்புபவர்களால், சான்றோர்களால். சேவியமானம் என்றால் தேடப்பட்டது, நாடப்பட்டது. எப்பொழுதும் மேலானவர்களால் தேடப்பட்ட அறிவு. இங்கே ஆஷ்வலாயனர் கேட்கின்றார், என்ன என்று அதுதான் கேட்கிறார். அந்த அறிவு என்ன? எப்பொழுதும் மேலானவர்களால், உயர்ந்தவர்களால் தேடப்பட்டதை தான் நானும் கேட்குறேன் சுவாமி. குருவிடத்துல சொல்றார். எவ்வளோ பணிவு பாரு. ஆதிசங்கர் வேற இடத்துல சொல்வார், பிராத்தஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரதாத்ம தத்துவம் இல்லையா, சச்சித் சுகம் பரமஹம்ச கதிம் ஸ்வரூபம். காலையில் நம்ம கோயிலில் பாடுறோம், திருப்பள்ளி எழுச்சி பிராத்தஸ்மரணத்தின் முதல் பாடல் ஆச்சாரியர் எழுதுந்தான். மோட்சத்திற்கு என்ன லட்சணம் சொல்லி சொன்னா, பரமஹம்ச கதி ஸ்வரூபம். ஞானிகளால் அடையப்படும் பரமஹம்சனா ஞானிகள் சொல்லி அர்த்தம். சன்னியாசிகளை பரமஹம்ச சன்னியாசின்னு சொல்றாங்க பாருங்க. அம்ச சன்னியாசி, பரமஹம்ச சன்னியாசி, குடிச்சக பகுத்தக அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. அதுல பரமஹம்ச அப்படி சொல்லி சொன்னா ஞானிகளால் அடையப்படுவது பரமஹம்ச கதிம் தான் சொல்றாங்க. சச்சித் சுகம் பரமஹம்ச கதிம் துரியம். துரியம்னா ஆத்மான்னு சொல்லி அர்த்தம், நான் பார்த்தேன். அதே போல பெரியோர்களால், சத்புருஷர்களால் தேடப்படுவது இந்த ஞானம். ஆக இங்க ஆஷ்வலாயனர், அவர் யாருன்னு கேட்டக்கூடாது, இந்த உபனிஷத்தினுடைய சிஷ்யர்.
இப்படி கேட்பதன் மூலமாக எனக்கு இந்த ஞானத்தில் இவ்வளவு ஸ்ரத்தை இருக்கின்றது, ஆர்வம் இருக்கின்றது என்ற தன்னுடைய முமுட்சுத்துவத்தை வெளிப்படுத்துகின்றார். குருவிடத்தில் கேட்டோம்னு சொன்னால், நான் சும்மா ஏதோ போகிற போக்கில் ஒரு அப்படி கேட்டுட்டு போகலை, ரொம்ப ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பக்தி ஸ்ரத்தையோடு கேட்குறேன் என்பது குருவுக்கு உணர்த்தணும். ஏன்னா கேள்வி கேட்கும்போதே அவங்களும் யோசிப்பாங்க, இது சும்மா கேட்குறாரா இல்லை ஏதோ ஒன்றா அப்படி இருக்கு, அதுவும் பார்க்கணும். இல்லைன்னா அந்த நேரத்துக்கு எது சொல்லணுமோ அதை சொல்லி அனுப்பிடணும். இல்லை சொன்னால் மறுபடியும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. என்ன ரொம்ப டீப்பாலாம் சொன்னோம்னா நம்ம பார்த்தா ஓடி போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. கட்டோபனிஷத்தில் கூட நச்சிகேதன் கேட்டதும் யமதர்மராஜா உடனே சொல்லிடல, சோதிக்க நினச்சார். கதையெல்லாம் சொல்லி எல்லாம் அதுக்கப்புறமா சோதிச்சு ரொம்ப நேரம் பேசுகிறார். அப்போ நச்சிகேதன் நினைக்கிறான், இப்படியே கதை பண்ணி நம்மளை முடிச்சுடுவாரோ, கேட்டதை சொல்லாத ஏமாற்றிடுவாரோ. சில நேரம் குழந்தைகள் என்ன பண்ணுவோம், அது எதுனா கேட்டதுன்னா கொடுக்க விரும்பலைன்னு சொன்னால் வேறு மாதிரி எதுனா சொல்லி மாற்றி விட்டுடுவோம். அதுபோல் பண்ணிவிடுவாரோ. நாங்கள் அழகாக கேட்டுடுறோம், எனக்கு இதுதான் வேணும், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். ஆக நான் தெரிந்து புரிந்து தான் இதோட வேல்யூவே, இதோட விசேஷத்தை புரிஞ்சு தான் கேட்கணும். ஆகவே நீங்கள் எனக்கு சொல்லித்தான் கொடுக்க வேண்டும் என்று அழகாக சொல்லிடுறோம். அதன் பிறகு ஆரம்பிக்கிறார் அங்கே. அதுவும் அற்புதமான ஒரு உபநிஷத்து. ஆக இங்கு சத்புருஷர்களால் என்றால் தர்மப்படி வாழ்ந்தவர்கள் சொல்லி அர்த்தமா. வேதாந்தம் பேசுகின்ற ஞானம் இருக்கே, தர்ம அதர்மத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் எதுக்கும் கட்டோபனிஷத்துக்கு தான் போகணும். முதல்ல ஒரு மாதிரி கேட்டு விடுறார், இறந்த பிற்பாடு அவன் வாழ்க்கை இருக்கா இல்லையா. சில பேர் அவர் இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் அதோட முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கேட்குறாரு. ஏன் இந்த கேள்வி என்னிடத்துல கேட்குறேன்னா, நீங்கள் தானே எல்லாரும் உயிரும் எடுத்துகிட்டு போகிறோம், அதனால் உங்களை இடத்துல கேட்குறேன். அதன் பிற்பாடு ரொம்ப அப்படியே ஆகி ஃபைன் டியூன் பண்ணி கடைசியில் கேட்குறார், தர்ம அதர்மத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்றுன்னு சொல்லி கேட்குறார். அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த வார்த்தை தான் படித்து அங்கே ஓடி போயிடணும், மைண்டு ஓடி போய் உபநிஷத்து ஞாபகம். ஆக தர்ம அதர்மத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்த போதிலும் தர்மமாக வாழ்ந்தால்தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு மனசில் வருமா, அந்த தகுதி அதனால்தான் வரும். ஆக சத்புருஷர்களாக இருந்து எந்த வித்தையை அவர்கள் நாடுகின்றார்களோ அந்த வித்தையை எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அடுத்து மூன்றாவது அடைமொழி பாருங்க, நிக்கூட்டாம் சொன்னால் ரகசியம் சொல்லி அர்த்தம். அதே சில ஊர்களில் பேசுவோம், ரொம்ப கூடமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. இங்கெல்லாம் இருக்கா தெரியல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி வார்த்தை இருக்குது. ரொம்ப கூடமாக பேசுகிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. ரகசியம் சொல்லி அர்த்தம், மறைபொருளாக உள்ளது. இந்த உபனிஷத்தானது பிரம்ம வித்தையை மறைபொருளாக கொண்டதாக உள்ளது. ஆகவே இந்த பிரம்ம வித்தையை நிக்கூட்டாம் என்று அழைக்கின்றார், புகழ்கின்றார். பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், ராஜகுக்யம். குக்யம் சொல்லிச்சுன்னா மிக மிக மேலானது, ராஜ ரகசியம், அதே தான் அர்த்தம். எனவே இப்படிப்பட்ட பிரம்ம வித்தியை நான் கேட்கின்றேன் என்று முதல் 2 வரியில் நீங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். தகுதியோடு கேட்கின்றேன், அது தகுதியோடு கேட்கின்ற சிஷ்யன் சொல்லலை, குரு அதெல்லாம் கேட்டு ஓஹோ இவனுக்கு இந்த வித்தையை கொடுக்கலாம் என்று அவர் முடிவு செய்கிறார். நம்ம பேசுகிற வார்த்தையிலே நம்ம தகுதியை குருமார்கள் புரிந்து கொள்வார்கள். இனி அடுத்த 2 வரிகளில் இந்த வித்தையுடைய பலனையும் சொல்கின்றார். அதாவது எந்த ஞானத்தை அடைந்தால் இப்படிப்பட்ட பலனை அடைய முடியுமோ அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கள். இதிலிருந்து தெரிவது என்னவா, மாணவன் சாதன சதுஷ்டய சம்பத்தி, விவேக வைராக்கியம், முமுட்சுத்துவம், சமதமாதிகள் எல்லாத்தையும் நிறைவாக முடித்து அந்த தகுதியோடு பக்குவத்தோடு குருவினிடத்தில் கேட்கின்றார். அது தெரிகின்றதிலிருந்து. எனவே வாழ்க்கையில் தூய்மை அடையாதவர்களுக்கு இந்த ஞான யோகம் என்ற சாதனையை செய்யவே முடியாது. சிந்தை அறியார்க்கு இது போதிப்பதல்லவே செப்பினும் வெகு தர்க்கமாம் சொல்லிடுவார் தாய்மானவர். சொன்னால் கூட அவங்களுக்கு இது புரியாது, அது தர்க்கம் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னவோ அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நாமளும் அப்படி தானே இருந்திருக்கோம். ஆரம்ப காலத்துலலாம் படித்தா என்ன புரியும், என்னவோ ஒன்று கண்ணை கட்டி காட்ட விட்டா போல ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆக ஆஷ்வலாயனர் ஒரு ரிஷியாக இருந்ததால், வேதத்தை எல்லாம் அவர் நல்லா படிச்சிருக்கிறதுனால, அவர் மூலமாக வெளிப்பட்டு இருந்ததுனால, மேலும் அவர் அதை மந்திர திருஷ்டாவாக இருந்தார். அவருக்கு இந்த சொற்கள் எல்லாம் பரிச்சயமாகிருக்கு.
தெரிஞ்சிருக்கு, அந்த வார்த்தை எல்லாம் அவருக்கு அறிமுகமாயிருக்கு. ஆகவே சொல்றாரு பாருங்க, ஏயா எந்த ஞானத்தினால் அச்சிராத் விரைவில் உடனே அப்பொழுது சர்வ பாபம் எல்லா பாபங்களும் எப்போகிய நீங்கி விடுமோ. எந்த ஞானத்தினால் எல்லா பாபங்களும் உடனே நீங்கி புருஷனை பிரம்மனை யாத்தி அடைகின்றானோ. யார்? வித்வான். வித்வான் என்றால் இங்கு ஞானின்னு சொல்லி அர்த்தம். வித்வான் சொன்னா ஞானின்னு அர்த்தம். இந்த வித்தையை உடையவன் எல்லா பாபத்தையும் நீக்கி உடனே அந்த பிரம்மனை புருஷனை அடைகின்றான். இந்த பிரம்மத்திற்கு இன்னொரு அடைமொழி பாருங்க, பராத் பரம். பரம் என்றால் மேலானது இல்லையா? ஒரு இது கூட ஒரு கீர்த்தனை, பராத் பர பரமேஸ்வரா சொல்லிட்டு ஒரு பெரிய கீர்த்தனை. அது போல இங்க பராத் பரம் சொல்லி சொன்னா, முதல் பரம் மேல, பராத்பரம் என்றால் மேலானது. அடுத்த பரம் என்பது மேலானது, எல்லாத்தையும் விட மேலானது. மேலானதை காட்டிலும் மேலானது. அது எது? பிரம்மன். அதை அடைகின்றான். இதுதான் பலன். எல்லாவற்றிலும் மேலானதாக இந்த உலகத்தை எதெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த மேலானதற்கெல்லாம் மேலானது அந்த பிரம்மனை அடைவதுதான் பலன். எந்த ஞானத்தினால் எல்லா பாபத்தையும் நீக்கி மேலானதை காட்டிலும் மேலானதை அடைகின்றானோ, இங்க என்ன, அந்த பிரம்மனை அடைகின்றான், அந்த மோட்சத்தை அடைகின்றானோ, அந்த ஞானத்தை எனக்கு வழங்குங்கள். அழகா சொல்லிட்டான், தெளிவா சொல்லிட்டான். கேள்வி தெளிவா இருக்கணும் நமக்கு. சிஷ்யனா ஏத்துக்கிட்டவங்க கேள்வி தெளிவா இல்லை என்றாலும் கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இதுதானப்பா நீ கேட்க வந்த, கேள்வி திருத்தி கேட்பாங்க. அது ஒரு விசேஷம் இருக்கு. எதை கேட்க வர்றது தெளிவாக சொல்லிடணும். அது ரொம்ப அழகாக இங்கே சொல்லிடுறார். இங்கே அச்சிராத் சொல்கிறார், உடனடியாக. இந்த உலகில் எந்த அறிவும் உடனடியாக பலனை தருவதில்லை. எந்த அறிவாக இருந்தாலும் சரி, உலக அறிவு எல்லாமே. உடல் நலத்துக்கு யோகாசனம் பண்ணுறன்ற அறிவு கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். யோகாசனத்தை பற்ற அறிவே நமக்கு ஆரோக்கியத்தை தந்துடுமா? அதை செயல்படுத்தணும், செய்யணும் இல்லையா? நீச்சல் இப்படி பண்ணணும், டிரைவிங் இப்படி கற்றுக்கணும்னு சொல்கிற கிளாஸே நமக்கு காரை ஓட்ட கற்றுக் கொடுத்துருமா? நாம் அதுக்கு அபியாசம் பண்ணணும். அப்போ தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனால் இங்கே அஸ்வலாயனர் சொல்லுகின்றார், இந்த ஞானம் உடனடியாக பலனை தரும். அச்சிரேனாதி கச்சதி பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில், ரொம்ப அழகாக சொல்கிறார். 4வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம் நினைக்கிறேன், அந்த இடத்துல சொல்கிறார், எல்லா பாபங்களையும் அது போக்குகின்றது, நீக்குகின்றது. எப்படி? நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துயரங்கள், சம்சாரம்னா வேற நினச்சிக்க வேண்டாம். சாமி நான் சம்சாரத்தோடு தான் வந்திருக்கேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படிலாம் இல்லை. சம்சாரம் சொல்லி சொன்னால் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான இறுக்கம், ஒரு துயரம், மானச தாபம் சொல்கிறாங்க பாரு. மனஸ்தாபன்ற அது வேற, ரொம்ப மனஸ்தாபம் ஆயிடுச்சுங்க, அந்த விஷயம் வேற. மானச தாபம் ஒரு துயரம், மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான நிறைவின்மை, அதிருப்தி அல்லது சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ் சொல்கிறோம் பாருங்க. எல்லாருக்கும் இருக்கு, ஏதோ ஒன்று எல்லாம் இருக்குங்க, ஆனாலும் இழுப்பணும், ஏதோ ஒன்று ஆனாலும் என்னதான். ஆக ஞானத்தினால் அதில் ஒரு மாற்றம் வந்தது. என்ன ஆகின்றதான்? சர்வ பாபமும் போச்சு. அதில் தடன உடனே என்ன ஆயிடுச்சு? அது போல தான் போயே போச்சு. உடனடியாக பலன் தருதான். ஞானம் பிரயோஜனத்தை உடனடியாக தரும். எப்போது தரும்? அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. ஞானத்தை பெறக்கூடிய மனத்தகுதியுடன் அந்த ஞானத்தை பெற்றால், மனப்பக்குவத்துடன் பெற்றால் உடனடியாக அந்த ஞானம் பலனை கொடுக்கும். அதுதான் இங்கே. ஒருவேளை எனக்கு ஞானம் கிடைச்சும் பலனை கிடைக்கல, பலன் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் ஞானத்தில் குறைவில்லை, அதை பெற்றுக்கொண்ட நம்முடைய மனதில் உள்ள குறை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் புரிந்து கொள்கின்ற மனதில் உள்ள குறை. அல்லது சரியாக கேட்டிருக்க மாட்டோம், கவனமாக கேட்டிருக்க மாட்டோம், அல்லது புரிதல் நமக்கு நடந்திருக்காது. சில நேரம் நம்ம சொல்லுவோம், சாமி இந்த வகுப்பில் வரும்போது ஒன்றும் தெரியாது, என்ன கண்ணை கட்டி காட்டில் டபுள் இருக்குது, இப்போ தாங்க சாமி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க இப்போ புரியுது. அதே வார்த்தை தான் முன்னையும் சொல்லியிருப்போம், அதுக்கப்புறம் இப்போவும் அதே வார்த்தை தான் சொல்லணும். இப்போ புரியுதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மனது அதற்கு தயாராக ரிசீவிங் இருக்க, அதில் இருக்கக்கூடிய குறை. அதுதான்
இனி சர்வ பாபம் என்கின்ற எல்லா பாபமும் எல்லா வகையான பாபத்தையும் இந்த ஞானமானது நீக்குகின்றது. ஞானத்தை எல்லாவற்றையும் பொசுக்கி விடுகின்றது. ஸ்ரத்தையனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் தாய்மலர் கேட்பார். ஞானத்தை இந்த பாபத்தை நீக்குதுன்னு சொன்னாலே எல்லா பாபமும், சர்வ என்ற சொல்ல எல்லா பாபமும் சொல்றார். இந்த சர்வ என்பதற்கு வேற வேற அர்த்தம் இருந்தாலும் இங்கே 2 அர்த்தம் இருக்கு. நம்ம பார்ப்போம். இந்த உபநிஷத்துக்கு என்ன தேவையோ அப்படி மட்டுமே பார்த்துக்கிட்டு போகணும். அதாவது புண்ணியம் என்பதும் கூட சர்வ என்ற சொல்லில் அடங்குகின்ற ஒரு விஷயமா இருக்கின்றது. அப்போது பாபத்துடன் புண்ணியமும் சேர்ந்து விடுகின்றது தான் சர்வ என்ற வார்த்தையில். காரணம், வேதாந்தத்தை பொறுத்தவரை புண்ணியமும் கூட ஒரு வகையான பலன் தருவதால் பாபம்தான் சொல்கிறார். பாபமும் பிறவியை கொடுக்கறது, துயரம் கொடுத்து நீங்கிறது. புண்ணியமும் என்ன பண்ணுறது, அதுவும் தன்னோட பலனாகிய சுகத்தை கொடுத்து தீரணுமே. ரெண்டுமே என்னென்னா நமக்கு பிறவியை கொடுக்கின்றது. ஆகவே புண்ணியமும் பாப்பமே. அப்போ சாமி ரொம்ப நல்லதாக போச்சு, நீ புண்ணியம் பண்ண மாட்டேங்க, பண்ணுறதே இல்லை, அப்புறம் வேற இல்லை. வேதாந்தத்து அர்த்தத்தை அப்படி புரிஞ்சுக்கணும் நாம். ஆக பாபம் நமக்கு ஒரு வகையான துயரத்தை கொடுக்கும். மனது எப்போ சில நேரத்தில் எல்லாம் நல்லா இருக்கும், என்னவோ ஒரு விதமாக மனது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஒரு சிரமம் இருக்கா, ஒரு சூழ்நிலை எல்லாம் நல்லாவே இருக்கும், ஏன்னா நம்முடைய மைண்ட் மட்டும் அன்செட்டில்டாக ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்துக்கிட்டு. அதுக்கு என்ன சொல்லுவோம்? அதில் பாவம் ஒரு வகையான துயரத்தை கொடுக்கும். அப்பொழுது நாம் சாஸ்திரத்தை படித்து மோட்சத்தை அடைய முடியாது. காரணம், நம்முடைய மனது துயரத்தினால் இழுக்கப்பட்டு விடும். அதான் சொல்லுவோம், ரொம்ப துயரப்பட்டவங்களுக்கு அறிவு கொடுக்க முடியாது, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அப்பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது, அவருக்கு அறிவை கொடுக்க முடியாது. அப்பவும் அந்த மைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறதுல நிறைய தடை இருக்குது. தான் பகவான் பாருங்கள், முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுனை பேச விட்டுடுவார். எல்லாம் பேசி முடித்து கடைசியில் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் தான் உபதேசத்தை தொடங்குறார். அவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்குறாரு பாருங்க. ஒரு குருவுக்கும் அது இருக்கும். தான் சொல்கிறேன், இப்போது தலைவலி, உடல் வலி, கை கால் வலி அப்படி இருந்ததுன்னா நம்ம உட்காந்து வகுப்பாக கேட்க முடியும். அந்த வலி தான் ஞாபகம் வரும். அப்புறம் இது கேட்டின திருகு வலி கூட வந்துடும். நம்ம கவனம் அதில் போகாது. ஆகவே புண்ணியம் நமக்கு நல்ல சூழ்நிலையும் சுகத்தையும் கொடுத்தாலும் கூட அதுவும் அந்த சூழ்நிலையும் கூட மனதிற்கு கேட்கின்ற சூழ்நிலையை கொடுக்காது, வேதாந்தத்திற்கு வராது. ஆக நம்முடைய புத்தியை சிதறடிக்குவதற்கு பாபம் என்ன காரியத்தை செய்கின்றதோ அதே காரியத்தை புண்ணியமும் செய்யுமா. புண்ணியமும் செய்யும். பல நேரம் பார்ப்போம், கோயிலுக்கு வருவோம், ஏதோ வகுப்பு கேட்போம், கீதை மற்றதெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கும். அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நாள் பார்த்தா வரவே மாட்டார். ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகிட்டு இருக்கும். அதன் பிறகு எப்போ வருவார் என்னன்னு கேட்டால், இது வந்த சாமி எல்லா வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு, எல்லாம் அங்கே போனேன் இங்கே போனேன் அதெல்லாம். அதுக்கப்புறம் என்னென்ன வகுப்புக்கு வரத்துக்கு அங்கே எதுனா கிடைக்கணும், ஏதோ கிடைச்சதுலாம் அப்போ ஞாபகம் வகுப்புக்கு வருவோம். அப்படின்னா புண்ணியம் தான், தப்பு இல்லை. இருந்தாலும் கூட அந்த புண்ணியமும் நம்முடைய கவனத்தை சிதறடிக்கும், நம்முடைய கவனத்தை வெளி விஷயத்தில் கொண்டு சென்று விடுகின்றது. ஆக நான் கர்மயோகம் செய்கின்றனே சுவாமி, கர்மயோகத்தில் சுகத்தை கொடுக்கின்ற புண்ணியத்தை நம்ம கேட்கறதில்ல. கர்மயோகம் செய்தால் கர்மயோகத்தினால புண்ணியம் வந்தாலும் கூட அந்த புண்ணியத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம சொல்லுவோம், புண்ணியத்தை 2க்கு பயன்படுத்தலாம். ஒன்று, வாழ்க்கையுடைய சுகங்களை, பொருள்களை, மற்றவைகளை, சூழ்நிலைகளை அமைத்து கொள்வதற்கு அந்த புண்ணியத்தை பயன்படுத்தலாம். ஆனால் கர்மயோகி என்ன பண்ணுறான்? அந்த புண்ணியத்தை மன தூய்மைக்கு பயன்படுத்தி விடுகின்றான். ரூபா இருக்கு சொன்னால் பணம் பொதுவானது, அதில் எதை வேணால் வாங்கலாம். அதுபோல் இந்த கர்மயோகியானவன் அந்த கர்மயோகமும் புண்ணியத்தை தரும் பொழுது புண்ணியத்தை என்ன பண்ணுறான்? மன தூய்மைக்கு வேண்டும் என்று செய்யும் பொழுது அது மன தூய்மையை கொடுக்கின்றது. எனவே சர்வ என்ற சொல்லில் பாபமும் புண்ணியமும் அடங்குகின்றது. அதுக்காக இவ்வளோ தூரம் போயிட்டு வரோம். இன்னொன்று அடங்கும், என்ன? இந்த பாப புண்ணியத்திற்கு காரணமான அஜ்ஞானமும் பாபம்தான், அறியாமை. சாஸ்திரம் அறியாமையும் பாபம் என்று சொல்கின்றது. காரணம், பாப புண்ணியம் செய்வதற்கு அறியாமை, அஜ்ஞானம் காரணமாக இருக்கின்றது. ஆக அதுவும் போகும். சர்வ பாபம்னா அதுவும் போயிடுமா. இங்கு அறியாமை என்றால் எதை பற்றி அறியாமை? ஆத்மாவை பற்றி அறியாமை சொல்றார்.
நான் ஆத்மா என்றும் நான் அகர்த்தா அபோக்தா என்றும் அறியாத காரணத்தினால் செயல்களின் விளைவுகளில் பற்று வைத்து அதனால் பாப புண்ணியம் சுகதுக்கம் ஆகவே அறியாமையும் சர்வ பாபத்தில் சேர்ந்து விடுகின்றது சொல்றார். இதெல்லாம் சாஸ்திரோத்தகமாக பெரியவர்கள் சொன்ன விஷயங்களை ரொம்ப அழகாக நாமும் குருமார்கிட்ட என்ன கேட்டோமோ அதை அப்படியே நம்ம பார்க்குறோம். இங்கே இதில் வேறு மாதிரி சொல்கிறவங்க வேறையாக இருக்கலாம், வார்த்தை வேறையாக இருக்கலாம், விஷயம் அதுதான். எனவே சர்வ பாபம் சொன்னா பாபம் புண்ணியம் அறியாமை மூன்றும் உடனடியாக நீங்கி அவன் புருஷனை அடைகின்றான். புருஷன் சொன்னால் இங்கே பிரம்மத்தை அடைகின்றான். இங்கே புருஷன் என்ற சொல்லுக்கு ஒரு அடைமொழி தருகின்றார், பராத்பரம். இதில் 2 பர என்ற வார்த்தை வருகின்ற, முதலில் வருகின்ற பராம் என்ற சொல் மாயையை குறிப்பது. 2வது வருகின்ற பரம் என்ற சொல் மாயையை காட்டில் மேலான பரம்பொருள் என்று அர்த்தம். பராத்பரம். முதல் பரம் என்பது மாயை, 2வது மாயைக்கு மேலான பரம்பொருள். ஆக பிரம்மத்திற்கு பரம் என்று பெயர். ஏன் அதுங்க பரம் சொல்றோம்னா அதற்கு மேல் ஒன்று கிடையாது. மாயையை பரம் என்று சொல்ல காரணம், இந்த மாயையிலிருந்து அபரமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் தோன்றியுள்ளது. ஆக இந்த உலகை காட்டிலும் மேலானது மாயை, மாயையை காட்டிலும் மேலானது அந்த பரம்பொருள். சரி, ஆக இன்னொரு விஷயம் இருக்கு. பொதுவாக காரண காரியம் அப்படி சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது காரணம், இந்த உலகம் காரியம் அப்படி சொல்லி, இந்த 2இல் காரணமானது காரியத்தை காட்டிலும் மேலானது, காரியம் கீழானது. அதுக்கு என்ன காரணம் சுவாமி காரியம் கீழாதுன்னு சொன்னால், காரியம் காரணத்தை சார்ந்துள்ளது. நகையெல்லாம் காரியம், அது எதை சார்ந்துள்ளது? தங்கத்தை சார்ந்துள்ளது. இப்போ உங்கள் இடத்துல நீங்கள் நகையெல்லாம் நீங்கள் வச்சுக்குங்கோ, தங்கத்தை மட்டும் என் இடத்துல கொடுத்துருங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எத்தனை பேர் சுவாமி இப்படி புறப்பட்டீங்கன்னு கேட்டுருங்க இல்லையா? ஆமாம். ஆக மாயா காரியமான உலகத்தை காட்டிலும் மேலானது அந்த காரணம். காரணம் கண்ணுக்கு தெரிவதில்லை, காரியம் நம்முடைய கண்களுக்கு தெரிந்து கொண்டுள்ளது. கட்டடத்தில் கடக்கால் நமக்கு தெரியல என்றாலும் மேலே இருக்கிற இந்த விஷயங்கள் தானே தெரிகின்றது. ஆக பிரம்மம் மாயைக்கும் ஆதாரமாக இருக்கின்ற காரணம், காரியமாகிய மாயை பிரம்மத்தை சார்ந்துள்ளது. அனைத்துக்கும் காரணமான அப்படிப்பட்ட புருஷன் பிரம்மன் மேலானவன், அவனை ஒருவன் அடைகின்றான். யார்? வித்வான். வித்வான் சொன்னா ஞானின்னு சொல்லி அர்த்தம். ஆமாம். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை உபதேசிங்கள் என்பது இங்கு கேள்வியே பாருங்க, இவ்வளோ தூரம் ஒன்று வந்துட்டோம். சரி, இதுக்கு குருவானவர் பதில் சொல்கின்றார். 2வது மந்திரம். தஸ்மை சகோவாச்ச பிதாமகஸ்ச ஸ்ரத்தா பக்தி தியான யோகா தவேஹி. தஸ்மை சகோவாச்ச பிதாமகஸ்ச ஸ்ரத்தா பக்தி தியான யோகா தவேஹி. இங்கே பிரம்ம பிராப்தி உபாய, அந்த பிரம்மனை அறிவதற்கு என்ன வழி, அதை அடைவதற்கு. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். தஸ்மை சக ஹ உவாச்ச. தஸ்மை என்றால் அவருக்கு, யாருக்கு? சிஷ்யருக்கு. சக அவர், பிதாமக. பிதாமக சொன்னால் பிரம்மா, அவர் தான் குரு. பிரம்மா அவருக்கு பிதாமகன்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கின்றது. பிதாமக சொன்னால் தாத்தா பாட்டனார் சொல்லி அர்த்தம். பீஷ்மரை சொல்லுவோம் இல்லையா மகாபாரதத்தில், பிதாமக சொல்லி. காரணம், அவர்தான் முதலில் தோன்றினார். அவரிடமிருந்து தான் அனைத்தும் தோன்றியது.
அந்த பிரம்மா என்ன பண்ணார்? கீழ்கண்டவற்றை உவாச்ச சொன்னார், உபதேசம் செய்தார். இந்த வரியை உபநிஷத் சொல்லுகின்றது. இரண்டாவது வரியிலிருந்து குரு பேசுகின்றார். ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத் அவேதி. பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை சொல்லுங்கள் என்ற கேள்வியானது இங்கு கேட்கப்பட்டது. பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை உபதேசிப்பதற்கு முன் அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைவதற்கான மார்க்கம் என்னவென்று சொல்கின்றார். மந்திரத்தினுடைய முகவுரை இது. இங்கு பிரம்மத்தை பற்றி ஞானம் சொல்லவில்லை, அதை அடைவதற்கான உபாயம் சொல்லப்படுகின்றது. ஒரு இடம் ஒரு கேட்குறேன்னு சொல்லி சொன்னால் அதற்கான ரூட் சொல்லணும். அதுபோல் அந்த வழியை சொல்கிறோம், உபாயத்தை சொல்கிறார். ரெண்டாவது வரி பாருங்க. பிரம்ம பிராப்தி உபாயக. எதன் மூலம் பிரம்மத்தை அடைய முடியும் உபாயம் சொல்கிறார். ஏன் உபாயத்தை சொல்லணும்னு சொல்லி சொன்னால், நாம் விதவிதமான உபாயங்களை பயன்படுத்தி விதவிதமான பொருள்களை நாம் அடைந்து வருகின்றோம். அவ்வாறு இதுவரை நாம் பயன்படுத்திய உபாயத்தால் ஞானத்தை அடைய முடியுமா? ஞானத்தை அடைய முடியுமா என்றால், இதுவரை நாம் உபயோகப்படுத்திய முறைகள் மூலமாக பிரம்ம ஞானத்தை அடைய முடியாது. அதுதான் இங்கே நமக்கு விஷயமே. எனவே என்ன, புதியதான ஒரு உபாயத்தை சொல்கின்றார். பிரம்மத்தை அடைவதற்கு என்ன மார்க்கம், அதையும் நம்முடைய வழக்கத்தில் நமக்கு அறிமுகமான சொற்களை பயன்படுத்தி இங்கே சொல்கின்றார். பாருங்க, 3 உபாயங்கள் சொல்லப்படுகின்றது. ஸ்ரத்தா, பக்தி, தியானம். அதுதான் இங்கே யோகம் என்றால் இங்கே மார்க்கம் சொல்லி அர்த்தம். மார்க்கம், வழி, உபாயம். ஸ்ரத்தா யோகம், பக்தி யோகம், தியான யோகம். நம்ம கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் பார்த்துருப்போம். இங்கே ஸ்ரத்தா யோகம்னே சொல்லிடுறார். யோகம் என்றால் பல அர்த்தம் இருக்குது. இங்கே மார்க்கம், வழி சொல்லி அர்த்தம். கீதையில் சாங்கிய யோகம்னா சாங்கிய ஞானத்தை பற்றி தலைப்புகளை கொண்ட அது அத்தியாயம், அந்த அர்த்தம் அங்கே யோகம் என்றால். இங்கே யோகம் என்றால் மார்க்கம். அவேகி, நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதை? இந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எதன் மூலமாக? இங்கு சொல்லப்படுகின்ற ஸ்ரத்தா, பக்தி, தியானம் என்று நாம் பொதுவாக சொல்கின்ற இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்றார். அந்த ஸ்ரத்தா, பக்தி, தியானம் என்ற சாதனங்களாக சொல்லப்படும் இதன் மூலமாக, இதன் வழியாக நீ பிரம்மத்தை பற்றி அறிவை நீ அடையலாம். இங்கே ஸ்ரத்தா, பக்தி, தியானம் இதெல்லாம் சாதனங்களாக சொல்லப்பட்டாலும் நாம் இதுவரை தெரிந்துள்ள அர்த்தத்திலிருந்தும் இங்கு இதற்கு தனியான ஒரு பொருள் உண்டு. இந்த உபநிஷத்தில் இந்த இடத்துல ஸ்ரத்தா சொல்லி சொன்னால் சாதாரணமாக நம்பிக்கை என்று சொல்கின்றோம். நம்பிக்கை. ஐயா, நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கண நம்பினேன், தாய்மன்னர் சொல்லுவார். குரு மேலே இருக்குது. நீ சொன்ன வார்த்தை அப்படியே நாம் சொல்ல சில நேரத்தில் உங்களை மலை போல நம்பி இருக்கேங்க, அதெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. மலை இலக்கண நம்பினே, குருவுடைய வார்த்தை. அதுபோல் இங்கே இந்த நம்பிக்கை அப்படி சொல்லி பொதுவான அர்த்தம். ஒருவர் நம்ம இடத்துல ஒன்று சொல்கிறாரு சொல்லி சொன்னால் அதை நாம் ஞானமாக எடுத்துக்கோமா, சும்மா எதோ சொல்கிறார் அப்படி சொல்லி வெறும் வார்த்தையை எடுத்துக்குமான்னு சொல்கிறது எதை பொறுத்தது என்றால், சொல்லுபவரிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து தான் அந்த வார்த்தையை எடுத்துக்கலன்னா அவர் சும்மா ஏதோ சொல்லிட்டு போவாருங்க, எப்பவுமே அப்படி தான் அவர். சில பேர் வார்த்தை என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்துக்குவோம். அது காரணம் அவர் இடத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஸ்ரத்தை தான். அது விளையாட்டாக எடுத்துக்குமா அல்லது அதை அர்த்தத்தை முழுமையாக உண்மையிலே எடுத்துக்குமான்றது அவர்களுடைய சொல்லில் நமக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குமோ அதை பொறுத்து தான் அது ஞானமாக நமக்கு மாறும். எனவே ஸ்ரத்தை யாரிடம் இருக்கின்றதோ அவருடைய சொல் நமக்கு ஞானமாக மாறும், அல்லது அதுதான் ஞானமாக வரும். இங்கே குரு என்பவர் என்ன என்றால் அவர் மேலே ஸ்ரத்தையும் இருக்குது. குரு பேசுகிற வார்த்தையெல்லாம் என்ன, சாஸ்திரம்தான். ஆகையினால குருவின் சாஸ்திரத்தையும் பிரிக்கவே முடியாது சொல்லுவோம். குருவின் சாஸ்திரத்தை பிரிக்க முடியாது. குரு மேலே வைக்கிற ஸ்ரத்தை, சாஸ்திரத்து மேலே வைக்கிற ஸ்ரத்தை, சாஸ்திரத்து மேலே வைக்கிற ஸ்ரத்தை, குரு மேலே வைக்கிற ஸ்ரத்தை, ரெண்டும் பிரிக்கவே முடியாது. ஆக சாஸ்திரமானது தர்மத்தை பற்றி பேசுகின்றது. உபனிஷத் கொடுக்கிற ஞானமானது ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் சொல்லுகின்றது. இதெல்லாம் முகவுரையில் நாம் பார்த்துட்டோம். அந்த
அதனால தான் இந்த ஒவ்வொரு உபநிஷத்தில் வரக்கூடிய முகவரி இருப்பாருங்க, அந்த உபநிஷத்தில் வர கருத்துக்களுக்கு அடிப்படை பேஸ் போட்டு கொடுக்கும். பிரமாணத்தில் இருக்க வேண்டிய ஸ்ரத்தை. உபனிஷத்தானது ஜீவபிரம் ஐக்கியத்தை தான் சொல்லுகின்றது, சொல்லும். இந்த வார்த்தையில் நமக்கு இருக்க வேண்டியது. ஆக இங்கு உபநிஷத்தில் நமக்கு ஸ்ரத்தை வேண்டும். ஆக இங்கு ஸ்ரத்தா சொல்லி சொன்னா, உபனிஷத் என்ற பிரமாணமானது ஞானத்தை அல்லது அறிவை கொடுக்கும் கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் சொல்றோம் பாருங்க, அறிவை கொடுக்கும் கருவி. இந்த அறிவு வேற எங்கேருந்து நமக்கு கிடைக்காதுன்னு நம்ம பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த பிரமாண புத்தி தேவை. இங்கே ஸ்ரத்தாவுக்கு அதுதான் அர்த்தம். எனவே ஸ்ரத்தை சொல்லி சொன்ன அடுத்து பாருங்க, இங்கே ஒரு அர்த்தம், விசேஷமான அர்த்தம், ஸ்ரவணம். ஸ்ரத்தா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் போட்டுக்கணும், ஸ்ரவணம். ஸ்ரவணம் சொல்லி சொன்னால் கேட்டல், கேட்டல். ஆமாம் சுவாமி, கேட்டால் தானே ஸ்ரத்தை வரும். ஆமாம், கேட்காத ஸ்ரத்தை வருவா, கேட்டாதான் ஸ்ரத்தை வரும். அதனால தான் கேட்டல். அதாவது கேட்டலின் மூலமாக ஞானத்தை அடைதல். கேட்டு கேட்டு தான் ஞானத்தை அடைய வேண்டும். அதற்கும் ஆதாரம் ஸ்ரத்தா. என்னன்னு தெரியல, ஏதோ சொல்றாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, ஏதோ அப்படி சொல்ற ஒரு ஸ்ரத்தை மட்டும் இருந்து வச்சுக்கோமே, அதுவே நம்மளை வழிகாட்டி அழைச்சிட்டு போயிடும். எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போயிடும், கடைசி வரை மோட்சம் வரைக்கும் அழைச்சிட்டு போயிடும். ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்ரத்தை. அதனால தான் பகவான் சொன்னார், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். இதுவும் கூட எங்கே சொல்லியிருக்கா சொல்லி சொன்னால், 4வது அத்தியாயத்தின் 39வது ஸ்லோகத்தில் தான் இந்த வார்த்தையும் சொல்லியிருக்கார். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். அல்ல ஞானம் லப்துவா பராம் சாந்திம் அதிரேனாதி கச்சத். இந்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த வார்த்தையை. ஆக இங்கே ஆசிரியர் ஸ்ரவணம் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த ஸ்ரவணத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரத்தையை பேசுகின்றார். ஆக ஸ்ரத்தையின் மூலமாக நீ அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள். ஆக ஸ்ரத்தை உடையவன் ஞானத்தை அடைவார். ஆக ஸ்ரவணத்துக்கு காரணம் ஸ்ரத்தை தான். இதனால் தான் வியாச பகவான் தன்னுடைய மகனை என்ன பண்ணாராம், ஜனகர் இடத்துல அடுப்பினார். காரணம், வியாசர் தன்னுடைய மகன் சுகர் இருக்காருலே, அவருக்கு பாடம் கேட்டால் நமக்கு என்ன தோணுமா, அப்பா தானே, அப்படி ஒரு லெத்தார்ஜிக் இருக்கும், ஒரு மாதிரி ஏதோ அப்பா தானே, அந்த எண்ணத்தோடு கேட்பாராம். அந்த ஸ்ரத்தை வராது பெரும்பாலும். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது, அப்பாவிடம் பாடம் கேட்கும் சம்பிரதாயத்தை விசேஷமாக சொல்லியிருக்கு. அதுதான் உத்தமன்னு சொல்லியிருக்கு. இந்த பிரம்ம உபதேசம் முதல் கொண்டு உபநயனம்லாம் பண்ணுறோம் பாருங்க, அது அப்பாவிடத்தை தான் ஆரம்பிக்கிறது. அப்பாவிடத்தில் பாடம் படிக்கிற அல்லது வேதம் படித்த மாணவனுக்கு மடங்களில் அதிகமான சன்மானம் கிடைக்கும். அப்படி ஒன்று இருக்குது, விசேஷமாக வச்சுருக்காங்க. ஆக சாதாரணமாக ஸ்ரவணம் என்பது காதால் கேட்பது. ஆனால் இங்கே ஸ்ரவணம் சொல்லி சொன்னால் இதுக்கு ஒரு விசேஷ அர்த்தம், சாஸ்திரத்திலிருந்து ஞானத்தை அடைதல். அப்போ சாஸ்திரத்தை கேட்கறது மூலியமா அறிவு நமக்கு வந்து விடுகின்றது. அதுதான் ஸ்ரவணம், சாஸ்திரத்திலிருந்து அறிவை அடைதல். சாஸ்திரமும் அதைத்தானே சொல்கின்றது என்று தாத்பரிய நிச்சயம் செய்து ஞானத்தை அடைவதற்கு பெயர் ஸ்ரத்தை என்று இங்கு சொல்லுகின்றார். அப்போ ஸ்ரத்தா அப்படி சொன்னா இதுதான் அர்த்தம் என்று இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஸ்ரத்தையினால் நீ அறிய வேண்டும் அப்படின்னா என்ன, ஸ்ரவணத்தினால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கு ஸ்ரவணத்தை ஏன் ஸ்ரத்தை என்று சொல்கின்றார் என்றால், ஸ்ரவணம் நடக்க வேண்டும் என்றால், கேட்டல் நடக்க வேண்டும் என்றால் ஸ்ரத்தை வேண்டும். கேட்டால்தான் ஸ்ரத்தையே வரும். ஸ்ர என்ற தாது ஸ்ரவணம் ஸ்ரத்தா சொல்லி அர்த்தத்தை தருகின்றது. ஆக அந்த ஸ்ரத்தையின் மூலமாக ஞானத்தை அறிவை அடைந்து கொள். ஆக ஸ்ரத்தா சொல்லிச்சுன்னா உபநிஷத்தில் உள்ள பிரமாண புத்தி இதெல்லாம் இதில் அர்த்தம் இருக்கின்றது. இரண்டாவது சாதனம் பக்தி. பக்தி என்றால் பக்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தா பாகவதம், பெரிய புராணம், ஆழ்வார்கள் வரலாறு எல்லாத்தையும் நம்ம படிச்சோம்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்பு குணம் இருக்கும். அது என்ன சொல்லி சொன்னால்
ஒரு கமிட்மெண்ட், முழுமையாக தன்னை இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுதல். தாய்மன்னர் ஒருத்தர் கேட்பார், நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகிலும். நம்ம கேட்போம், எப்பனா பார்த்தேன், என் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் இருந்தாங்கன்னா அப்பா அம்மா ஞாபகம் எப்போ வரும் தெரியுங்களா? நல்லா இருக்கிறீங்க ஞாபகமே வராது. எதுனா சிரமம்னா தான் ஃபோன் வரும். ஆகினா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபோன் வராத வரைக்கும் நல்லா இருக்காங்க நாம் மனசில் புரிஞ்சுக்கணும். ஃபோன் எதுனா வந்தால் என்னவோ தெரியல ப்ராப்ளம். ஆனால் அதில் அப்பா கூட அமைதியாக இருந்துடுவார். இந்த அம்மா மாருங்களுக்கு தான், ஐயோ பையன் ஃபோன் பண்ணலையே, பொண்ணு ஃபோன் பண்ணலையே, காலைல பண்ணலையே, சாயந்தரம் பண்ணலையே, பண்ணலைன்னா நல்லா இருக்கு. அதில் நம்ம மனசு கேட்கறது இல்லை. அது போல் இங்கே தன்னை முழுமையாக ஒப்படைத்தல். அவங்களுக்கு தர்ம அதர்மம் அதை பற்றிலாம் திருடியாவது பகவானுக்கு எதை செய்யணும். திருமங்கை மண்ணெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? மணிவாசக பெருமான குதிரை வாங்கத்தானே ராஜாவுடைய பணம் கொடுத்து அனுப்புகிறார். அங்கே போய் கோயில் கட்டு குரு எடுத்து உட்காந்துட்டார். அதெல்லாம் எக்ஸப்ஷன் தான். கண்ணப்ப நாயனார் பக்தி பார்க்குறோம் இல்லையா? கண்ணையே கொடுத்துட்டார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்ல நெல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்ல நெல்லேன், நாளாரில் கண்ணிடைந்த அப்ப வல்ல நெல்லேன், இனி ஆளாவது எங்கனே காலத்தி அப்ப இருக்கு. என்னமா கல்லால் அடித்தும் கல்லால் எரிந்தும் கை வில்லால் அடித்து கனிமறு சொல்லால் துதித்தும் தொண்டரினமெல்லாம் பிழைத்தனர், அன்பற்ற நான் இனி ஏது செய்கேன், கொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கட் குருமணியே. இந்த பக்தி நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நம்மளால் முடியுமான்னு யோசிக்கணும்னு சொல்கிறேன். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.